வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. திருநெல்வேலியின் அடையாளப் பொருளாக நாம் உணவுப் பொருளாக காணப்படுவதில் ஒன்று அல்வா. அந்த அல்வாவிற்கும் ஒரு பிராண்டை மிக சிறப்பாக சொல்வார்கள், இருட்டுக்கடை அல்வா. அந்த இருட்டுக்கடை அல்வா அந்த கடை நான் சிறு வயதிலிருந்தே அந்த கடையை பார்த்திருக்கிறேன் என்பதால் நான் கூறுகிறேன். இருட்டு என்பது வெளிச்சமே இல்லாத இடம், ஆனால் அங்கு வெளிச்சம் குறைவாக இருக்கும். இதுதான் அங்கு சென்றவர்கள் இதுவரை அறிந்திருப்பார்கள். இது ஒன்றும் புது ரகசியம் அல்ல. இருந்தாலும் அந்த காலத்தில் மற்ற கடைகள்லாம் பிரகாசமாக இருக்கும்பொழுது அது வெளிச்சம் குறைவான ஒரு பல்பை வச்சு அந்த கடை நடத்துனதுனால அது இருட்டுக்கடை அல்வா என்று வழங்கப்படுகிறது, பேர் அழைக்கப்படுகிறது. இப்போ அதில் எனக்கு தெரிந்து அதில் ஒரு தொழில் ரகசியம் கூட இருப்பதாக நான் காண்கிறேன். அது என்ன தொழில் ரகசியம்? இருட்டுக்கடை அந்த குறைவான வெளிச்சம் இருப்பதனால அது மஞ்சள் பல்ப் தான் எரியும், நாட் ஒயிட் ஒன். இந்த மஞ்சள் பல்பு அந்த அல்வாவுடைய நிறம் இன்னும் கூடுதலாக கவனத்தை ஈர்க்கப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு வியாபார உத்தியாக, தற்செயல் நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். அவர் ஏதோ கடை ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு பல்பை போட்டு ஆரம்பிச்சிருப்பார். இது அல்வாவினுடைய கலருக்கும் அந்த லைட்டோட கலருக்கும் ஒரு காம்பினேஷன் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இது அவருடைய வெற்றியினுடைய அம்சங்களில் ஒன்றாக, வியூகமாக நான் பார்க்கிறேன். அவர்கள் இதை அறிந்திருக்கிறார்களா, அறிந்துதான் செய்தார்களா, இப்படி ஒரு யுக்தியை பரம்பரையாக தலைமுறையாக செய்தார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி இது ஒரு வியூகமாக அமைந்துவிட்டது என்பதை நான் உணர முடிகிறது. ஒன்று. இரண்டாவதாக, கொரோனா காலகட்டத்தில் 2019-20 நினைக்கிறேன், அதனுடைய அந்த இருட்டுக்கடை அல்வாவினுடைய உரிமையாளர்கள் ஒருவர் இறந்து விடுகிறார் அல்லது தற்கொலை செய்து விடுகிறார் என்று இரண்டில் இது ஒன்று. என்றால் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு, நமக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால், ஏனென்றால் அவர்கள் உணவுப் பொருள், அதுவும் நீண்ட காலமாக ஒரு பிராண்டில் உணவுப் பொருள் கொடுத்துட்ருக்கவங்க, அல்வா மாதிரி ஒரு ஸ்வீட் கொடுத்துட்ருக்கிறவங்க, அதில் உரிமையாளரில் ஒருத்தர் கொரோனா அப்படின்னு சொன்னால் டோட்டல் வியாபாரமே பாதிக்கும் முழுமையாக. அதனுடைய தாக்கம், கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர் இதை தயாரிக்கிறார் என்று அவர் தயாரிக்கிறாரோ ஒரு குழு தயாரித்ததோ அது வேறு. ஆனால் அந்த ஒரு நபருடைய இறப்பு என்பது, அதுவும் ஒரு பெருந்தொற்று காலத்தில் இறப்பு என்பது, அந்த சுவையில் மாற்றம் வந்துவிடும் அல்லது அந்த பொருளில் இது வந்துவிடுமோ என்று பயந்து கூட அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றுதான் எனக்கு நினைவில் இருந்தவரை தகவல். ஏன் இந்த தடுமாற்றம் வந்தது அவருக்கு? உணவுப் பொருள் என்பதால் அவர் நினைத்தது சரி. இப்போது கூட நான் சமீபத்தில் திருநெல்வேலி சென்ற பொழுது அந்த இருட்டுக்கடை அந்த கடையில் ஒரு பேப்பர் ஒட்டியிருந்தாங்க. என்னன்னா, இந்த கடை அடைக்கப்படும் பொழுது அல்லது அடைத்திருக்கும் போது நீங்கள் அருகில் உள்ள ஒரு கடையினுடைய பெயரை போட்டு அந்த கடையில் வாங்கிக்கிடுங்கன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. இருட்டுக்கடை என்பது நான் சிறு வயதிலிருந்தே பார்த்த ஒரு கடை. கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகள் அவை வெற்றியாக நடத்தப்பட்டிருக்கும். அவர்கள் எதற்கு தங்களுடைய பொருளை இன்னொரு கடையில் வாங்க கூறுகிறார்கள் என்றால், ஒரு முறை நீங்கள் மாற்றிவிட்டால் அதற்கு பின்பு அதை ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம், அந்த வியூகம் சரியில்லை அப்படின்னு நினச்சி திரும்ப எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கான வியாபாரம் அப்படி இருக்காது. தற்கால வியாபார சூழல் நான் சொல்கிறேன். தற்கால வியாபார சூழல் என்பது அத்தனை எளிதாக இழந்த இடத்தை திரும்ப பெறுவது அல்லது இன்னொருவர் இடத்தை நாம் நிரப்புவது என்பது அத்தனை எளிதல்ல. போட்டியாளர்கள் நிறைந்த காலம். எல்லோருக்கும் எல்லா வியூகங்களும் முயற்சி செய்து பார்த்து தாங்கள் எப்படியாவது போட்டியாளரை வீழ்த்திவிட முடியுமா என்று நினைக்கும் காலம். இந்த ஒரு தருணத்தில் பல நெடுங்காலமாக, பல காலங்களாக, பல தசாப்தங்களாக ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தவங்க திடீர்னு ஒரு கடைக்கு மாற்ற முடியாது. இப்படி இருக்கும்பொழுது ஏன் இப்படி செய்தார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த தடுமாற்றம் அவர்களுடைய வியாபாரத்தை குறைத்ததா என்றால் எனக்கு தெரிந்தது இல்லை என்று தான் கூற வேண்டும். காரணம், சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் IOCL, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட தலைவர் என்று நினைக்கிறேன், அவரும் அவருடைய மனைவியும் அந்த இருட்டுக்கடை அல்வா முன்னால் நின்று, அந்த கடை முன்னால் நின்று அல்வா சாப்பிடுவது போல் ஒரு வீடியோ பார்த்தேன், நான் காணொலி பார்த்தேன். அது அவங்க அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த கடைக்கு எத்தாப்பில் கோயிலுக்கு எத்தாப்பில் இருக்கிற கடையில் அதை சாப்பிட்ருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ கடை ஏதோ திறந்துருக்கு, அவங்க அடைச்சிருக்க நேரத்தில் இந்த இடத்துல வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. இன்னும் சில வதந்திகளோ உண்மையோ தெரியாது. ஆனால் ஒரு சில செய்திகள் திருநெல்வேலி பகுதியில் நான் பரவலாக பேசப்படுவதை பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த பார்ட்னரில் ஒருத்தர் வெளியே வந்துட்டார்,
இதில் இந்த இருட்டு கடையில் இருந்த பார்ட்னர் அவர் வந்து இந்த தொழில்நுட்பங்களை அறிந்ததில் அவரும் ஒருவர். அவர் வெளியே வந்து ஒரு கடை நடத்துகிறார். அந்த கடையில் வாங்கினால் உங்களுக்கு அதே சுவை கிடைக்கும் அப்படின்னு வேறு சில கடைகள். இன்னும் பார்த்தால் இந்த பிராண்டை போட்டு நிறைய கடைகள் உருவாவதை பார்த்துருக்கிறோம். ஆனால் அது அந்த மாதிரி எடுபடலைன்னு உடனே இதனுடைய அதாவது ஓனர் முதலாளிகளில் ஒருவர் அந்த பிரிந்து வந்து தனியாக ஒரு கடை ஆரம்பித்து விட்டார். அந்த கடையில் இத்தனை விஷயங்களை நீங்கள் அந்த கடையில் இருந்து நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், அந்த கடையில் நீங்கள் இதே போன்று தரமான பொருளை வாங்கலாம் என்பது போன்ற செய்திகள். எதுவாயினும் ஒரு பிராண்ட் சரிகிறது என்றால் அந்த பிராண்டை மீண்டும் நிலைநிறுத்துவது கடினம். இதற்கு முன்னால் ஒரு பிராண்டை குறித்து நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். ஸோ தொடர்ந்து அந்த கடையினுடைய நிர்வாகம் நல்லபடியாக நடக்க வேண்டும். அது என்னுடைய பிரார்த்தனை. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒரு பொருளின் பிராண்ட் இமேஜ், அதாவது அதனுடைய பெயர் மதிப்பு, அந்த நிறுவனத்தின் பெயர் மதிப்பு, அந்த பிராண்ட் இமேஜ். உதாரணத்துக்கு நான் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் ஹார்லிக்ஸ் போட்டிருந்தேன். இது போன்ற ஒரு பிராண்ட் இமேஜ் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான் தொடர்ந்து பிராண்டை இமேஜை கொண்டு போகிறது. இது குறித்து வியாபாரங்கள் குறித்தும் அதனுடைய முயற்சிகள் குறித்தும் நாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து சேரும், செய்தி வந்து சேரும். தொடர்ந்து சந்திப்போம், கலந்துரையாடுவோம். உங்கள் கருத்துக்களையும் இதில் வெளியிடுங்கள். நன்றி, வணக்கம்.